ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாதபல் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தாலேயானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன், அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்னைக்கு அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தால இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தாலேயானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்னு பொதுவாகவே வளர்பிறை சப்தமி 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு 4/4/2025 அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அது தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 விழுக்காடு % 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பா. அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமா மிதுனமா மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துலையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பங்குனி மாதம் பார்த்தேன்னா குரோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கார். எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். எந்த இடத்தில் எந்த காலகட்டத்தில் எது வேண்டுமோ அது கண்டிப்பாக சேரும். அதாவது ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். 20 வயசு பசங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். 30-35 வயசில் இருக்கிறவளுக்கு அவள் என்ன நினைக்கிறாளோ அது கிடைக்கும். அந்தந்த வயசுக்கு உண்டான நினைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய
விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது. அதுவும் சுக்கிரனே போயிருக்கார். படாடோபங்கள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட், திடீர் பணவரவு, சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம். மூத்த சகோதரிகள் கூட நல்ல ஒரு இணக்கமான போக்கு, அவர்கள் மூலியமாக ஆதாயம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எடுத்த இடத்தில், எடுத்த நேரத்தில், எடுத்த எண்ணங்கள் போல் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ராசியிலேயே குரு சப்தமத்தை பார்க்குறார். திருமண காலம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுன்னா ஒரு இது ஜாதக பரிவர்த்தனையும் ஒரு போட்டு வைக்கிறது அப்படின்றது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சித்திரை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கு அடுத்த மாதத்திலே கல்யாணமும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். செவ்வாய் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது செலவுகள் கொஞ்சம், குடும்பத்திற்குன்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். பண வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே ஈக்குவலண்ட்டாக செலவழியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேத்து, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் கேத்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவ ஆலோசனை பெற்று இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார். பொது காரியங்களுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுவீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி உங்களுக்கு. அதனால் உங்களால் இயன்ற வரை பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதியானவர் நீச்சம் பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் புதன். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்திலேயே ராகு இருக்கார். அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனம் நல்லபடியாக வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற நிலை இருக்கும். சுக்கிரன் ராசிநாதனும் அங்கே இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராஜ யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்தவர்கள் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று போகிறார். 2, 5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதாவது அவர் பணம் கொடுத்துருவாருன்னு சொல்கிறதோ, அந்த காசிப்பிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏதாவது புதிய முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயத்தில் இருந்தீர்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது பங்குனி மாதத்தில் 21/3/2025 23/3/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்.
மொத்தமாக பார்த்தோம்னா இந்த காலகட்டமான பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் சுக்கிரனுக்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு போய் நெய் விளக்கு போடுங்க. அதுவும் கல்கண்டு அதில் சேர்த்து நெய் விளக்கு போடுங்க. பஞ்சு திரியில் போடுங்க நெய் விளக்கு. நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அதுவும் 12ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதம். மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம். பொது காரியங்களுக்காக நீங்கள் நல்ல செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை பெரிய திரை காலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பஞ்சு, நூல், அதை தவிர வெள்ளிற ஆடை, பால் பதனிடும் பொருட்கள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நெய் விளக்கு பஞ்சத்திரையில் போடுவதும், அத்தோட கல்கண்டு சேர்த்து நெய்யில் சேர்த்து போடுறதன் மூலியமாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.